சில பேர் மியூசிக் கேட்க ஆரம்பிச்சா அவங்க வேற வேர்ல்டுக்கு போயிடுவாங்க. அவங்க அந்த வேர்ல்ட்லயே ரொம்ப நேரம் இருந்துருவாங்க. இந்த மாதிரி பீப்புள் ஒரு மூமெண்டம் வரும். யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஹெட்போனை போட்டுக்கிட்டு பிடிச்ச சாங்க கேட்டுக்கிட்டு ரூம்ல நடக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்துல ஸ்லோவா அவங்க ரியாலிட்டி மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சாங்ல லிரிக்ஸ் ஏத்த மாதிரி சீன் இமேஜின் பண்ணுவாங்க. ஓல்டு கான்வர்சேஷனை இமேஜின் பண்ணுவாங்க. அந்த சாங்ல ஒரு ஃபுல் ஸ்டோரியை கிரியேட் பண்ணுவாங்க. சில நேரம் அது ரியலா நடக்கிற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. சைக்காலஜி கால் திஸ் maladaptive daydreaming. இவங்களுக்கு சாங்ல வர தாட்ஸ் எல்லாம் ரேண்டம் தாட்ஸே இல்ல. அந்த இமேஜினேஷன் ஒரு ஸ்டேஜ்ல அது ரியல் பிளேஸ் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது ஹேபிட்டா மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதே பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவங்க பண்றதுக்கு ரீசன் இவங்களோட லைஃப் கொஞ்சம் ஓவர் பலிமிங்கா இருந்திருக்கும், இல்ல எமோஷனல் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா ஃபீல் ஆயிருக்கும். சோ மைண்ட் ஒரு ஸ்பேஸ் தேடும், கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்க பிளேஸ். அந்த பிளேஸ் தான் சாங் கேட்கும் போது வர இமேஜினேஷன். சோ இவங்க இந்த மாதிரி பண்றது ஜஸ்ட் ரியாலிட்டில இருந்து எஸ்கேப் ஆக இல்ல, அவங்களுக்கு அந்த வேர்ல்டு என்ன கொடுக்குதோ அது அவங்கள ஹாப்பியா வச்சுக்குது. ஏன்னா ரியல் லைஃப்ல இப்ப கிடைக்காத ஏதோ ஒரு விஷயம் அங்க அவங்களுக்கு கிடைக்குது. அது ஒரு கனெக்ஷன் ஆகலாம், இல்ல கண்ட்ரோல் ஆகலாம், எக்ஸைட்மெண்ட் கூட ஆகலாம், இல்லனா அவங்கள ஹர்ட் பண்ணாத ஒரு பிளேஸா கூட இருக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க டூ மச் இல்ல. சில நேரம் உங்க மைண்ட் வெளியே கிடைக்காத ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் உங்க பிரெயின் அதை மீட் பண்ண ட்ரை பண்ணுது. This is day 173 of my 365 challenge. Follow me for more raw real stories.